ஹாய்ங்க. இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை போடுறேன். அதுக்கு சின்ன வாணலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிருக்கேன். குட்டியாக நறுக்கின உருளைக்கிழங்க போட்டு வதக்கிக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பை போட்டு கிண்டி வச்சுக்குவோம். கொஞ்சம் வதங்கினதுமே ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். இது ஒரு உருளைக்கிழங்குங்க. சாயோட லஞ்ச் பாக்ஸுக்கு பொரியல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தாங்க. ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருளை பார்ப்போம். கடுகு, உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, 2 பச்சை மிளகா நான் 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு, தேங்காய் துருவினது, பெருங்காயம் தேவைப்பட்டால் போட்டுக்குங்க, 2 ஸ்பூன் நெய், வாணலி காஞ்சதுமே 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி தாளிக்க தேவையாக எடுத்து வச்சிருந்த பொருளெல்லாம் போட்டுருவோம். நெய்யில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெய் உருகுனதுமே நம்ம இந்த பொருள்லாம் போட்டுருவோம். இதில் நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க. முந்திரி சாய்க்கு பிடிக்காதனால நான் சேர்க்கலை. தேங்காய் போட்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் சாதம் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போது இந்த நெய் போதுங்க. ஏன்னா தேங்காயில் கொஞ்சம் அது சுருண்டதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் சாதத்தில் லைட்டாக அப்படியே நெய் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் இந்த 2 ஸ்பூன் டிஃபன் பாக்ஸில் வைக்கிற சாதத்துக்கு போதுமானதால். இப்போ தேவையான உப்பு போட்டுக்குவோம். இந்த அளவுக்கு கிளறிக்குவோம். இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் தாங்க. இப்போ உதிரியாக இருக்கிற சாதத்தை போட்டுக்குவோம். போட்டு கிளறி ரெடி பண்ணிக்கலாம். சாதம் உடையாத அளவுக்கு கிளறிக்குவோம். இது உதிரியாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.